அப்புறம் எனக்கு வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொன்னீங்களே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, மேகதாதுல அணை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவும் வரலையே. அப்புறம் இவ்ளோ கொலைகள், கற்பழிப்பு, இன்னும் குழந்தைங்களை கொலை பண்றது, இந்த மாதிரியான சட்ட ரீதியான பிரச்சனைகள் அதிகமா வந்துட்டு இருக்கே, ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணுதே, அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. கரண்ட் பிரச்சனை பெருசா இருக்கு, மக்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தண்ணி பிரச்சனையும் ஆல்ரெடி சில இடங்கள்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் உங்க வாயில இருந்து எதுவுமே வரலையே. அப்புறம் உங்களோட அமைச்சர்கள் ரீல்ஸ்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் கலாச்சாரத்தை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. உண்மையான முன்னேற்றமோ இல்ல உண்மையான பணிகளையோ விட்டுட்டு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்க வாயில இருந்து எதுவுமே வரலையே. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், நீங்க தமிழ்நாட்டோட முதல்வரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2-3 ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டை விட்டு, தமிழ்நாட்டோட கைய விட்டு போயிருக்கே, அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. அப்புறம் ஆளுநர் கிட்ட இருந்து வந்த அந்த லெட்டர்ல திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி வச்சிருக்காங்க, அதுக்கு உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா பாடுறாங்க, 2 தடவை நடந்திருக்கு உங்க முன்னாடியே, நீங்க இருக்கும் போதே. அப்போ உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. என்ன சிஎம் சார், இதுக்கெல்லாம் உங்க வாய் திறக்கவே திறக்காதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், லெகசிய பிரேக் பண்ணாதீங்க சார், பிரஸ் மீட் கொடுங்க சார், யாருமே இப்படி பண்ணதில்லை சார், இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் கூட யாருமே இப்படி பண்ணதில்லை சார், நீங்க ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுங்க சார், லெகசிய பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு பிரஸ்ல பத்திரிகையாளர் உங்களை கேட்கும்போது நீங்க திரும்பி கூட பார்க்காம கார்ல ஏறி வந்தீங்களே, அப்பயே உங்க வாயில இருந்து எதுவுமே வரல. இப்ப மட்டும், அதாவது உங்களை எதிர்த்து விமர்சனம் செஞ்சா, உங்களை எதிர்த்து கேள்விகள் கேட்டா மட்டும் உங்க வாயில இருந்து எல்லாமே வருமா? அப்படி என்னதான் வரும் எங்களுக்கு சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சொல்லுங்க விஜய் சார், சாரி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார், சொல்லுங்க, உங்க வாயில அப்படி என்னதான் வரும், நாங்களும் கேட்கணும். ஏன்னா உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்க சப்போர்ட்டர்ஸ் வாயில எல்லாம் என்ன வருதுன்னு நாங்க டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்க வாயில இருந்து என்ன வருதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கும்.